ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காபாவுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் அடிக்கடி பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இதை பற்றி சவுதி கவர்மெண்ட் எந்த ஒரு அறிவிப்போ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்காங்க. அதை ஏற்கவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறதை பார்க்கலாம். பலரும் பார்த்துருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வளம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சல்மான் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாரு, துடைக்க போகிறாரு. பொதுவாக காபத்துல்லாக்குள்ளெல்லாம் யார் போவாங்கன்னு பார்த்தாவே அரசு குடும்பம் தான் போவாங்க. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா காபாவுக்குன்னு சொல்லிட்டு இமாம் இருக்காங்க. அந்த இமாம்கிட்ட சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் உள்ளே போய் துடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் துடைத்திருக்காங்க. அதேமாதிரி காபாவுடைய இப்போ பார்த்திங்கன்னா அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய இளவரசர் தான் காபாக்குள்ளே போய் துடைக்கிறதுக்காக சல்மான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உரிமை கேட்டிருக்காங்க காபாவுடைய இமாம்கிட்ட. அதுக்கு இமாமும் என்ன பண்ணியிருக்காங்க, மறுக்காமல் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அரச குடும்பத்துக்கு தான் அந்த மரியாதை இருக்குது. அதுலேயும் பார்த்தா ஒருத்தவங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கப்படும். அப்படி இந்த தடவை அவர்களுக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளே போனவர் என்ன பண்ணியிருக்காரு, துடைத்து இருந்திருக்காரு. உள்ளே இருக்கக்கூடிய சுவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கனாவே எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே செவுறு முழுவதுமே டைல்ஸ் தான் ஒட்டி இருப்பாங்க. அது ஒரே ஒரு ஹால் தான். நம்ம காபான்னு பார்க்குறோம்ல, வெளியே உள்ளே நுழைஞ்சு போனால் அந்த படிக்கட்டு தெரியும். வெளியவே எல்லாருக்குமே அந்த படிக்கட்டு தெரியும், கதவு தெரியும். திறந்து உள்ளே நுழைஞ்சு போனாவே என்ன இருக்குன்னா, வெறும் ஒரே ஒரு ஹால் தான் இருக்கும். அந்த ஒரு ஹால் தான். அதில் ஒரு 3 தூண் இருக்கும். மற்றபடி அதில் ரூம்ஸோ இல்லை எந்த ஒரு மறைவான இடங்கள்லாம் இருக்காது. காபாக்குள்ளே அப்போ இருந்தது எப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. அதே அமைப்பில் தான் இப்பயும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இந்த தடவை ஜன்னல்லாம் அப்படியே கால வாக்கில் அப்பப்போ காபாவை மறுபடியும் கட்டும் போது என்ன பண்ணியிருக்காங்க, சில விஷயத்தெல்லாம் மாற்றியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜன்னல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஜன்னல் இல்லாமல் தான் காபா இருக்குது. உள்ளக்குள்ளே 3 தூண்கள் இருக்கும். ஒரே ஒரு பெட்டி இருக்கும். பெட்டினா பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரோடையே அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா துடைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். முக்கியமாக அங்கே எதை போட்டு துடைப்பாங்கன்னா, சென்ட்டு, ரொம்பவே நறுமணம் வாய்ந்த பொருட்களை போட்டு தான் துடைப்பாங்க. ஜம்ஜம் தண்ணி, அதேமாரி சுருமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஜவ்வாது போன்றதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அதையெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. உள்ளே போவாங்க, எடுத்து போட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறாரு, சல்மான் அவர்கள் துடைக்கிறாரு. துடைக்க இங்கே ரத்தம் இருக்குது, ரத்தக்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு. உள்ளே இருக்கிறவங்கலாம் கூட என்னென்னா, அவர் மட்டும் போக மாட்டாங்க, அவருக்குன்னு சொல்லிட்டு மேற்பார்வையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட போவாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அந்த இடத்துல எல்லாம் எதுவுமே இல்லை, எந்த கரையும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரத்தக்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு அப்படியே வெளியே வராரு. அதை பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கவனிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தா உள்ளே இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு களைப்பின் காரணமாக அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காரு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல முறையில் அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அது எப்படி மாறுச்சுன்னா, அவர் செய்து வரக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் அவருக்கு இப்படிலாம் தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமைதியாகவே இருந்துகிட்ருக்காங்க. சவுதி போன்ற நாடுகள் காசா விஷயத்துலையும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நுழையாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. பத்தாவதுக்கு நிறைய மேற்கத்திய கலாச்சாரங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. சவுதியுடைய மாண்பையே கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை நோக்கி காசுக்காகவும் உலகத்துடைய பேருக்காகவும் புகழுக்காகவும் போயிட்டாங்க. அதுவும் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு அனுமதி கொடுத்துட்ருக்காங்க, பாரு, அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடிய இடங்கள், புகை பிடிக்கக்கூடிய இடங்கள், அப்புறம் ஸ்போர்ட்ஸுங்கிற பேரில் அரைக்குறை ஆடையோடு பெண்களும் திரியக்கூடியது, இதெல்லாத்தையுமே அனுமதிச்சுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நடன கண்காட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாவம் தான் அவருக்கு இப்படி தெரியறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ஆளாளுக்கு ஒரு விதமாக கருத்து சொல்லிட்டு வராங்க. அதே சமயத்தில் இது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதை எவ்வளோதான் ஸ்ப்ரெட் ஆனாலும் சவுதி தரப்புலேருந்து ஆமாம் இது நடந்துச்சு, இல்லை இது நடக்கலை, அவருக்கு உடம்பு சரியாமல் இருந்தனால தான் அந்த மாதிரி அவருக்கு தோணுச்சுங்கிறத பற்றி எங்கேயுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. நிறைய சமயத்தில் சவுதியிலிருந்து வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா, சவுதியுடைய கவர்மெண்ட் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களுடைய சேனலில், நியூஸ் சேனலில் கவர்மெண்ட் சேனலில் போட மாட்டாங்க. நம்மள மாதிரிலாம் இல்லை, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மக்கள் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் கூட செய்ய முடியாது. யாராவது போனவங்க இந்த மாதிரி தகவலை வெளியிட்டு அது மற்றவங்க சோசியல் மீடியாவில் பரப்புனா தான் உண்டோ தவிர, மற்றபடி ஊடகத்தை அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க சவுதி. அவங்களுடைய எந்த ஊடகத்துலையுமே இந்த ஒரு விஷயத்தை இடம்பெறாமவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் பலரும் சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வே நன்கறிவான். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.
மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க அதை ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.